அப்போ இந்த போலீஸ் எல்லாம் அந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க? குடும்பத்தில் ஒய்ஃபுக்கிட்ட, பொம்பளை பசங்க கிட்ட, ஆம்பளை பசங்க கிட்ட எப்படி நடந்துப்பாங்க? இவ்வளோ கொடூரமான எண்ணங்கள் கொண்ட, சுபாவம் கொண்ட இந்த போலீஸ் வீட்டில் எப்படி இருப்பாங்க? அந்த வீட்டில் பொட்டி பாம்பா அடங்கியிருப்பாங்க. அதை விட்டு தான் இங்கே வந்து காட்டுறது. ஓ, வீட்டில் பொட்டி பாம்பா அடங்கி இருக்கிறது தான் வெளியில் வந்து வீராப்பா காட்டி. போலீஸுக்காரனுக்கு வீட்டில் மரியாதை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. வீட்டில் செவனேன்னு செத்த நாய் செருப்பு கடிச்ச மாதிரி இருப்பாங்க. வெளில வந்து காட்டுறது வீரத்தை நீங்கள் பாருங்கள். வெளில ரொம்ப பொலைட்டாக இருக்கும், வந்து வீட்டுக்குள்ளே ரொம்ப அக்ரெசிவாக இருப்பான் தெரியுமா? வெளில பார்த்தா அவர் எதுவுமே ரொம்ப நல்லவனாக இருப்பான். வீட்டில் ரொம்ப டாக்ஸிக்காக பொண்டாட்டியை போட்டு அடிச்சுக்கிட்டு பிள்ளையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். வெளில ரெக்கடாக இருப்பான், வீட்டில் ரொம்ப மென்மையாக இருப்பான். அவனோட கேரக்டர் அதுதானே, இதுதான் உண்மையும் கூட. இப்போ கொண்டு போய் அடித்தான். கடைசியாக அந்த பையன் வந்து கோயிலுக்கு பின்னாடி நகையை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். யார் சொன்னது? அஜித். ஓகே. கோயில் எடுத்தது, நகை எடுத்தது அஜித் தான். இல்லை, கோயிலுக்கு பின்னாடி கொண்டு வர்றாங்க, நகை இல்லை அந்த இடத்துல. ஏன்டா போய் சொன்னோன்னா அங்கே கடந்த பைப்பு இப்போல்லாம் அந்த அந்த இந்த வாட்டர் லைன் பைப்பை பிடிக்கிட்டு அடின்னு அடித்தோன்னே அங்கே இறந்து போயிடுறான். அதான் உண்மை. ஆக்சுவலாக ஏன் அதை சொல்லணுன்னு நான் ஒரு லாயராக நான் அனலைஸ் பண்ணுறேன். இப்படியே அந்த ஸ்டேஷன் இந்த நாஜி சிறை கூடத்துலேருந்து வெளில வரணும். வெளில வந்தாலாவது பப்ளிக் பார்க்கும், நம்ம கஸ்டடியில் தான் இருக்கோங்கிறத தெரியணும்ல. அப்படி தான் அவன் நினச்சிருக்க முடியும். வழி தாங்க முடியாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் கூட அடி தாங்க முடியல, ஏதாவது ஒரு பொய் சொல்லுவோம் தெரியுமா? ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும், மறுபடியும் அந்த பொய்க்கும் சேர்த்து அடி வாங்குவோம். அந்தமாரி தான் அவனை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அங்கேயே செத்துட்டான் அவன். பக்கத்தில் அந்த மணிகண்டன் பப்ளிக் பிளேஸ்ல இறந்துட்டான். அஜித் இறந்துட்டார். பப்ளிக் பிளேஸ்ல தான் போலீஸ் அடிச்சிருக்காங்க. அடிச்ச இடத்துல இறந்துட்டாங்க. அந்த ஊரே வேடிக்கை பார்த்துருக்கா அடிச்சதை, இறந்ததை ஊரே வேடிக்கை பார்க்கல. கோயிலுக்கு பின்புறம் மாட்டுக்கொட்டையில் நடந்தது. மாடு வளர்ப்பாங்கள்ல கோயிலில். அதுக்கப்புறம் மணிகண்டன் ஒரு கிளினிக்கில் கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க. அந்த அவரே அக்யூஸ் பண்ணணுங்க அந்த கேஸில். எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க? அடிப்பட்டு 18 காயங்கள் உடம்புல இருக்குதுன்னு சொல்லி இப்போ அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லுது. நீங்கள் எதுக்கு அட்மிட் பண்ணுறீங்க அவரை? ஏங்க நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போங்க, இங்கே கொண்டு வராங்கன்னு சொன்னால் அவங்க அவர் கன்ஃபஸ் பண்ணிட்டார், இறந்துட்டான்னு. அதுக்கப்புறம் தான் மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. எவ்வளோ வன்மம் பாருங்கள். மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஒரு சீனை கிரியேட் பண்ணி, ஏன்னா அதெல்லாம் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டமாக இருந்தது தான் ஒரு காலத்தில். மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் முடிவு பண்ணி டிக்ளேர் பண்ணி இவங்க ஜிஹெச்சில் கொண்டு போயிருக்கணும். ஜிஹெச் கொண்டு போய் தான் இங்கேயே சிரிச்சிருக்கோம், எங்கள் சிவகங்கையிலே சிரிச்சு நாரி இருக்கும். பப்ளிக்கெல்லாம் சண்டை போடவே, ஃபைட் பண்ணவே, என்ன சண்டை போட்டுற போகிறாங்க அதிகார வர்க்கத்துக்கு எதிராக. ஏதோ போய் முடிஞ்சதை பண்ணாங்க. பண்ணோன்னே உடனே மேஜிஸ்ட்ரேட்டு தலைமையில் அப்புறம் விசாரணை நடைபெறுது. மேஜிஸ்ட்ரேட்டு கார் முன்னாடியே அந்த அம்மா போய் நின்றுச்சு, குழந்தையோட. வீடியோ காட்சிக்கலாம். ஆமாம், நேராக நின்றுச்சு. அப்புறம் நிற்காமல் என்ன செய்கிறது? இங்கே யாரும் எங்களுக்கு கேட்க மாட்டேங்க. இங்கே ஜெய்பும் படம்னா பொய்யா வந்து ஒரு 25 வருடத்துக்கு நடந்தது தானேங்க. சந்துரு அட்வொகேட்டாக இருந்தப்போ, ஐயா மாண்புமிகு நீதியரசர், முன்னாள் நீதியரசர் சந்துரு ஐயா அட்வொகேட்டாக இருந்தப்போ நடந்த வழக்கு தானே. அப்போ 30 வருடத்துக்குள்ளே தானே. ரொம்ப தூரம் ஏன் போகிறீங்க? அப்போ அப்படி தானே இருந்திருக்கு சூழ்நிலை. இன்றைக்கி அப்படி தாங்க இருக்குது. இல்லைலாம் சொன்னால் பொய். அது இன்றைக்கே அப்படி தான் இருக்குது.